அனைவருக்கும் வணக்கம். In this session, you will learn about loss of kinetic energy in perfect inelastic collision. In perfect inelastic collision, loss of kinetic energy. முழு மீட்சியற்ற மோதலில் ஏற்படும் இயக்க ஆற்றல் இழப்பு. In perfectly inelastic collision, the loss in kinetic energy during collision is transformed into another form of energy like sound, thermal, heat, light, etc. முழு மீட்சியற்ற மோதலில் பார்த்திங்கன்னா மோதல் நடக்கும்போது இயக்க ஆற்றலில் ஏற்படுற இழப்பு வேறு வகை ஆற்றலாக மாற்றப்படுது. அந்த ஆற்றல் ஒருவேளை சத்தம் அப்படிங்கிற ஒளி ஆற்றலாக இருக்கலாம், வெளிச்சம்ங்கிற ஒளி ஆற்றலாக இருக்கலாம், தெர்மல் ஹீட் எனர்ஜி அதாவது வெப்ப ஆற்றல் அப்படிங்கிற தெர்மல் ஹீட் எல்லாம் ஒன்று தான், வெப்ப ஆற்றல் இந்த வகைகளில் மாற்றப்படலாம். In perfectly inelastic collision, the loss in kinetic energy during collision is transformed to another form of energy like sound, thermal, light, etc. Okay? Let KEI be the total kinetic energy before collision and KEF be the total kinetic energy after collision. அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது மோதலுக்கு முன்னாடி மொத்த இயக்க ஆற்றல் KEI அப்படின்னும், மோதலுக்கு அப்புறம் மொத்த இயக்க ஆற்றல் KEF அப்படின்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொல்லிஷன் இப்போ என்னன்னு டெரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா? டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொல்லிஷன், kinetic energy of the two bodies before collision அப்படிங்கிறது KEI is equal to half mv square. half mv squareங்கிறது general expression for kinetic energy. இங்கே நம்மளோட கான்செப்டில் பார்த்திங்கன்னா KEI is equal to 1/2 mass m1 velocity of that first body u1 square plus kinetic energy of the second body before collision half m2 u2 square. அதே மாதிரி தான் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொல்லிஷன் KEF is equal to 1/2 mக்கு பதிலாக m1 plus m2. After collision the two bodies stick together, that is why the total mass equivalent to sum of the mass of the two bodies. இல்லைங்களா? அப்போ half m1 plus m2 into v square is a common velocity. Already you know that. Yes? Total kinetic energy before collision and after collision என்னன்னு நம்ம determine பண்ணியாச்சு. Then the loss of kinetic energy is loss of kinetic energy, that is del Q அப்படின்னு சொல்கிறோம். Initial kinetic energy before collision minus of final kinetic energy after collision. இல்லையா? பிஃபோர் கொல்லிஷன் இங்கே கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது சொல்கிறோம், ஆஃப்டர் கொல்லிஷன் கைனட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்போ ஆற்றல் தட் மீன்ஸ் எனர்ஜி லாஸ் del Q is equal to இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் ஆஃப் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போடும்போது இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி தட் இஸ் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் கொல்லிஷன் அப்படின்றது del Q is equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square minus of total kinetic energy after collision half into m1 plus m2 into v square. Okay? Substituting equation 4.63 in equation 4.66 and on simplifying, that means expand v by using the algebra a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab.
அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமன்பாடு 4.63 சமன்பாடு 4.66 பிரதியிட்டு அதுக்கப்புறம் வியோட மதிப்பை வந்து இந்த வடிவத்துக்கு நம்ம சுருக்கிறோம். அப்படி சுருக்கும்போது நமக்கு கிடைக்கிற இயக்காற்றல் இழப்பு லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி del Q is equal to 1/2 into m1 m2 divided by m1 plus m2 into u1 minus u2 the whole square. This only final expression for the loss of kinetic energy in that perfect inelastic collision. Okay, இப்போ இந்த டெரிவேஷன் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோர் 4.63ங்கிற ஈக்குவேஷன் யார்? v is equal to m1 m2 m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2. இதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 4.63. அடுத்து ஈக்குவேஷன் 4.66ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del Q is equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square minus 1/2 m1 plus m2 into v square. இப்போ வியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த வியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வி ஸ்கொயரை வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகே, கவனிக்கிறீங்களா? லெட்ஸ் கம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, வியோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வெயிட் del Q is equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square minus 1/2 m1 plus m2 into the value of v square m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2 the whole squareனு இருக்கு இல்லையா. இப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற m1 plus m2ன்றது காமன் ஃபார் தீஸ் டூ டேர்ம்ஸ். அப்போது அதை செப்பரேட்டாக எழுதலாமா? எஸ், பாருங்கள். del Q is equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square minus 1/2 m1 plus m2 into என்ன பண்ணலாம், இது தனியாக எழுதலாம். m1 u1 divided by m1 plus m2 plus m2 u2 divided by m1 plus m2 the whole square. இப்போ இது எப்படி இருக்குது இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு? a plus b the whole squareனு இருக்குது. இது வேல்யூ ஆஃப் a அப்படிங்கிற மாதிரியும் திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் பிங்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ அந்த ஆர்டரில் இந்த டேர்ம் ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a plus b the whole square is equal to என்னது? a square plus b square plus 2ab. அந்த ஆர்டருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. del Q is equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square plus minus 1/2
into m1 plus m2 into கவனிங்க m1 u1 by m1 plus m2 the whole square. இது a square. அடுத்தது b square பாருங்க m2 u2 by m1 plus m2 the whole square. இது வந்து b square ஓட வேல்யூ. அடுத்தது என்ன யார் வேணும் ப்ளஸ் 2ab வேறு இருக்குது. அந்த ப்ளஸ் 2abங்கிறது யார் ப்ளஸ் 2 m1 u1 divided by m1 plus m2 into m2 u2 divided by m1 plus m2னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து அந்த ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் டேர்மை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாமா? அது அடுத்த ஸ்டெப்பு. தொடர்ந்து கவனிங்க. del q is equal to 1 by 2 m1 u1 square plus 1 by 2 m2 u2 square minus 1 by 2 into m1 plus m2 into யார் இருக்கிற மீதி ஸ்கொயரெல்லாம் உள்ளே கொண்டு வரலாமா? அப்போது m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் டிவைடட் பை m1 plus m2 தி ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் டிவைடட் பை m1 plus m2 தி ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2 into m1 u1 divided by m1 plus m2 into யார் வருவா m2 u2 divided by m1 plus m2 2ab சரிங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1 by 2 m1 plus m2 காமனாக வெளியில் இருந்துச்சு இல்லையா அதை உள்ளே கொண்டு போக போகிறோம். கொண்டு போக பார்க்கலாம். del q is equal to 1 by 2 m1 u1 square plus 1 by 2 m2 u2 square minus அந்த 1 by 2 into m1 m2 உள்ளே கொண்டு போங்க. 1 by 2 into m1 plus m2 into இங்கே யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 square u1 square by m1 plus m2 தி ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸு கவனிங்க 1 by 2 into m1 plus m2 into m2 square u2 square divided by m1 plus m2 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும் மைனஸ் அதாவது 2ab இல்லையா மைனஸ் 1 by 2 இன்ட்டு m1 plus m2 இந்த காமன் டேர்மை 3 ஸ்டெப்புக்குள்ளேயும் உள்ளே கொண்டு போயாச்சு. அப்போ இன்ட்டு 2 into m1 u1 divided by m1 plus m2 into m2 u2 divided by m1 plus m2ன்னு வரும் இல்லையா? இப்போ எது இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்கிற ஒரு m1 ப்ளஸ் m2வும் இந்த ஸ்கொயரில் இருக்கிற ஒன்றும் கேன்சல் ஆகிருமா? அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற m1 ப்ளஸ் m2வும் டினாமினேட்டர் ஸ்கொயரில் ஒன்றும் கேன்சல் ஆகிருமா? அதே மாதிரி தேர்டு ஸ்டெப்பில் இருக்கிற ஒரு m1 m2வும் டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு m1 m2வும் கேன்சல் ஆகிருமா? அப்போ மீதி யார் இருப்பாங்க? மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். மீதி யார் இருக்காங்க அப்படின்னா del q is equal to 1 by 2 m1 u1 square plus 1 by 2 m2 u2 square minus 1 by 2 m1 square u1 square divided by m1 plus m2 minus 1 by 2 m2 square u2 square divided by m1 plus m2 மைனஸ் இங்கே ஒரு 1 by 2 இருந்துச்சு இல்லையா அதை உள்ளே கொண்டு போனால் என்னது ஆல்ரெடி அங்கே 2 இருக்கு இல்லையா 2 into abன்னு அப்போது
2/2 வரும் இன்ட்டு m1 u1 m2 u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 கிடைக்கும். இதை அடுத்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்டு டேர்மு, ஃபோர்த்து டேர்மு, ஃபிஃப்த்து டேர்ம்லலாம் டினாமினேட்டரில் m1 ப்ளஸ் m2 காமனாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் m1 ப்ளஸ் m2 டினாமினேட்டரில் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், எல்லா டேர்ம்லேயும் இருந்தால் தான் காமனாக நம்ம வெளியில் எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லையும் m1 ப்ளஸ் m2 பை m1 ப்ளஸ் m2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸையும் m1 ப்ளஸ் m2ஆல் மல்டிபிள் பண்ணி m1 ப்ளஸ் m2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷனில் வேல்யூ 1ன்னு வந்துடும். அப்போ மதிப்பு மாறாது. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக m1 ப்ளஸ் m2 டினாமினேட்டர் டேர்மை காமனாக வெளியில் எடுக்கணும். அதுக்கு இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுறோம். சரிதானே நான் பேசுகிறது? சரி, வாங்க. del q is equal to 1/2 m1 u1 ஸ்கொயர் இன்ட்டு என்ன பண்ணுறோம், m1 ப்ளஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ்ஸு 1/2 m2 u2 ஸ்கொயர் இன்ட்டு m1 ப்ளஸ் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அடுத்தது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து டேர்மெல்லாம் ஆசிட்டிஸ் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து டேர்மெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. கரெக்டு தானே குட்டி? அடுத்து பாருங்கள், இப்போது இந்த 1/2 m1 u1 ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் வந்து இந்த m1 ப்ளஸ் m2ங்கிற அந்த ரெண்டு டேர்முக்கும் பொதுவானது. அப்போ இது உள்ளே மல்டிபிள் பண்ணலாமா? அதே மாதிரி தான் செகண்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் m2 u2 ஸ்கொயருங்கிறது இந்த m1க்கும் m2க்கும் பொதுவானது. இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணலாமா? வாங்க. சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும் நான் எழுதுகிறேன். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துலாம் பழசு அப்படியே இருக்கிறது, ஆசிட்டிஸ் இருக்கிறது. ஸோ இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும்தான் நான் எழுதிட்டு வரேன் இல்லையா? அப்போது del q is equal to இந்த 1/2 u1 ஸ்கொயர் m1 ஸ்கொயர்னு கிடைக்கும் ப்ளஸ் 1/2 m1 m2 u1 ஸ்கொயர்னு கிடைக்கும். காமனாக உள்ளே கொண்டு போயாச்சு. டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அடுத்தது ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா, செகண்ட் டேர்மில் உள்ள காமனாக இருக்கிறது உள்ளே கொண்டு போகும்போது 1/2 m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m1 u1 ஸ்கொயர் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் மைனஸு தேர்ட் டேர்மு, மைனஸ் ஆஃப் ஃபோர்த்து டேர்மு, மைனஸ் ஆஃப் ஃபிஃப்த்து டேர்ம்லாம் இருக்குது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் சிங்கிள் டேர்ம். இப்போ இந்த m1 ப்ளஸ் m2ன்றது இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன். அதே மாதிரி செகண்ட் டேர்மில் இருக்கிற டினாமினேட்டரில் m1 பை m2ன்றது இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன். அப்படி எடுத்துகிட்டு போகலாமா? வாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, del q is equal to 1/2 u1 ஸ்கொயர் m1 ஸ்கொயர் பை
m1 ப்ளஸ் m2ன்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு 1/2 m1 m2 u1 ஸ்கொயர் பை m1 ப்ளஸ் m2 கிடைக்கும். அடுத்து பாருங்கள், செகண்ட் டேர்மில் காமனாக இருந்தது பிரித்து எழுதுங்க. அப்போது ப்ளஸ் 1/2 m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் என்ன ஆகும் 1/2 m1 u2 ஸ்கொயர் m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி இன்னும் யார் இருக்கிறா, மைனஸ் தேர்டு டேர்மு, மைனஸ் ஃபோர்த்து டேர்மு, மைனஸ் ஆஃப் ஃபிஃப்த்து டேர்மு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 1/2 u1 ஸ்கொயர் m1 ஸ்கொயர் பை m1 ப்ளஸ் m2ன்னு இப்போ இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் ஆல்ரெடி இருந்த தேர்டு டேர்மு, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் 1/2 m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் பை m1 ப்ளஸ் m2ன்னு இப்போ கிடச்சிருக்கிற தேர்டு டேர்மும் இந்த ஃபோர்த்து டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது இல்லையா? அப்போ நெகட்டிவில் இருக்கும்போது இது கேன்சல் ஆயிரும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபிஃப்த்து டேர்மும் தேர்டு டேர்மும் சிக்ஸ்த்து டேர்மும் கேன்சல் ஆகிருச்சு இல்லையா? ப்ளஸ் மைனஸில் இருக்கிறது பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது போக மீதி நமக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா del q is equal to 1/2 m1 m2 u1 square divided by m1 plus m2 plus 1/2 m1 m2 u2 square divided by m1 plus m2 அடுத்து மைனஸ் 2/2. அதான் தேர்டு ஃபோர்த்து கேன்சல் ஆகிருச்சு. அப்போ ஃபிஃப்த்து டேர்ம் மட்டும் மீதி இருக்குது, இதை எழுதிக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது. 2/2 m1 u1 m2 u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மூணு டேர்மையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மூணு டேர்ம்லேயும் m1 ப்ளஸ் m2 m1 ப்ளஸ் m2 m1 ப்ளஸ் m2 டினாமினேட்டர் டேர்ம்ஸ் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு டேர்ம்லேயுமே 1/2 காமனாக இருக்குது, அதையும் வெளியில் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூமரேட்டரில் பாருங்கள், m1 m2 m1 m2 m1 m2 காமனாக இருக்கா? அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த த்ரீ டேர்ம்ஸ்லேயும் இருக்கிற 1/2 நியூமரேட்டரில் m1 இன்ட்டு m2 பை டினாமினேட்டரில் m1 ப்ளஸ் m2, இது மூணுமே மூணு டேர்ம்லேயும் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுக்கிறோம். எடுக்கலாமா? வாங்க. அப்படி எடுக்கும்போது del q is equal to 1/2 இன்ட்டு m1 m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 காமன் டேர்ம்ஸில் வெளியில் எடுத்தாச்சு. இது போக நமக்கு மீதி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா u1 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்மில் ப்ளஸ் u2 ஸ்கொயர் செகண்ட் டேர்மில் மைனஸ் 2u1 u2ங்கிறது தேர்டு டேர்மில் மீதி இருக்குது. இது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு a மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் மாதிரியே இருக்குது. ஏன்னா a மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கா? இருக்கா இல்லையா? அப்போது இந்த u1 ஸ்கொயர் ப்ளஸ் u2 ஸ்கொயர் மைனஸ் 2u1 u2 நம்ம சுருக்கமாக என்னென்னு எழுதலாம், u1 மைனஸ் u2 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா del q இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு m1 m2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 minus u2 the whole square. This only loss of kinetic energy once again I will recall, substituting equation 4.63 in equation 4.66
and on simplifying 4.63ங்கிற சமன்பாட்டை 4.66 அப்படிங்கிற சமன்பாட்டில் நம்ம பிரதியிட்டு அதை சுருக்கிறோம். குறிப்பாக வியை வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற சமன்பாடு, தட் இஸ் a² + b² + 2ab அடிப்படையில் வியோட மதிப்பை விரிவுபடுத்துகிறோம். அப்படி விரிவுபடுத்தும் போது எக்ஸ்போண்ட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி in perfectly inelastic collision del q is equal to 1/2 m1 m2 divided by m1 plus m2 into u1 minus u2 the whole square. All of you got my point? Students, once you try to derive this part as it is, I have given the explanation in this video. Okay, thank you.